இப்போ நம்ம பெட்டிக்கோட் வெட்டுறதை பார்க்க போகிறோம். ஒரு 4 வயசு பிள்ளைக்கு நம்ம பெட்டிக்கோட்டு என்ன அளவில் வெட்டுறோங்கிறத சொல்லித்தரேன். முதல்ல துணியை நம்ம விளிம்பு பகுதி நம்ம நேர் வச்சு போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த மடிப்பு பகுதி அங்கே அந்த சைடு இருக்கும், அதை நம்ம பக்கமாக 4ஆக மடித்து போட்டுக்கிட்டு இது மேலேருந்து ஒரு 4 வயசு பிள்ளைக்குன்னா ஒரு 10.5 இன்ச் போதும் உயரம். மேலே உள்ள அந்த சட்டைக்கு கீழே உள்ள பாவாடை இல்லாமல் மேலே உள்ளதுக்கு 10.5 இன்ச் எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப கீழே உள்ள பகுதி மிச்சம் உள்ளது நம்ம பாவாடைக்கு கட் பண்ணிக்கலாம். இதை இப்படி இப்போ கட் பண்ணி தூரம் எடுத்துட்டு அதில் என்ன பாடியை நம்ம அளக்கணும். உயரத்தை அளந்துட்டோம், பாடி எடுக்கணும். பாடி ஒரு 4 வயசு பிள்ளைக்கு ஒரு பாடி எடுக்கிறது எப்படின்னா முதல்ல ஒரு 24 இன்ச்சு அந்த பிள்ளைக்கு பாடி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கூட ஒரு 6 இன்ச்சு சேர்த்துக்கணும். 30 இன்ச்சு எடுத்துக்கணும். 6 இன்ச்சு எதுக்கு சேர்க்குறோன்னா லூஸுக்கு ஒரு 4 இன்ச்சும் ஒரு தையல் கழிவுக்கு ஒரு 2 இன்ச்சும், அதனால் 6 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம்னா 30 இன்ச்சு வரும். 30 இன்ச்சு நம்ம குறைஞ்சது அதில் கொஞ்சம் குறைச்சி போடணுனாலும் 7 இன்ச்சு போட்டாலும் கிட்டத்தட்ட வரும். கொஞ்சம் குண்டாக இருந்தால் கரெக்டாக சேரும். அதனால் ஒரு 7.5 இன்ச்சு எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற துணியை நம்ம இந்த மடிப்பு பகுதியில் கட் பண்ணி தூரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடது கை சைடு அதில் முன்னாடி வர்ற இடத்துல தான் கரெக்டாக கழுத்து எடுக்கணும். எந்த துணி அளவு போட்டாலும் அதில் தான் கழுத்துக்கு எடுக்கணும். கழுத்து 3.5 இன்ச்சு எடுத்துருக்கு. பின் கழுத்தும் ஒரே அளவு தான். பெட்டி கோட்டுங்கும்போது ரெண்டும் ஒரே அளவு வச்சா தப்பில்லை. கழுத்து அகலம் ஒரு 1.5 இன்ச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு 1.5 இன்ச்சு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை 1.5 இன்ச்சு போட்டுட்டு அதில் ஒரு ஸ்கேல் வச்சு நிறைய எப்படி கோடு போட்டு ஒரு வளைவு போட்டுக்கணும். வளைவு போட்டுட்டு திரும்ப ஷோல்டர் எடுக்கணும். ஷோல்டர் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த வளைவு கரெக்டாக பெட்டி கோட்டு எடுத்துக்கிட்டால் வளைவு தான் போடணும். அதனால் வளைச்சி போட்டுட்டு ஷோல்டர் ஒரு 3 இன்ச் எடுத்துகிட்டு அந்த கை வளைவு இந்த கை வளைவு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு வச்சா போதும். ஒரு 4 இன்ச்சு அளந்துட்டு அதையும் ஒரு வளைவு போட்டுக்கிடுவாங்க. வளைவு போட்டு விட்டுட்டு திரும்ப கீழே அந்த துணியில் நடுப்பகுதியில் ஒரு டாட் பிடிக்கிறோம். மேலேருந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு ஒரு டாட் பிடிக்கணும். அந்த டாட்டுக்கு அதில் போட்டுட்டு திரும்ப சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு கிராஸ் வெட்டி விடணும். அப்போ தான் துணி போட்டிருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கழுத்து எடுத்துட்டோம், ஷோல்டர் எடுத்துட்டோம், கை வளைவு எடுத்துட்டோம், டாட் எடுத்துட்டோம், கிராஸுக்கும் போட்டுட்டோம். கிராஸ் போட்டுட்டு இனிமேல் இந்த டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு ஜடுக்கா போட்டு விட்றோம். ஏன்னா அப்போ தான் அடையாளம் தெரியும். அதுக்காக இப்போ இது 1/2 இன்ச்சு கிராஸ் வெட்டுறோம். கிராஸ் வெட்டிட்டு திரும்ப இது கை வளைவை வெட்டி கரெக்டாக 4 துணியும் சேர்த்து வெட்டிட வேண்டியதான். வெட்டிட்டு இப்போ முன்கழுத்து இது ஷோல்டரில் துணி எதுவும் எக்ஸ்ட்ரானுன்னா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு முன்கழுத்து ரெண்டும் ஒரே அளவுங்கிறதுனால 4 பீஸு வெட்டிக்கணும். இல்லை தனித்தனி அளவு முன்னாடி கழுத்து 4 இன்ச்சும் பின்னாடி கழுத்து கம்மியாகவோ இறங்கியோ வச்சுருந்தோன்னு சொன்னால் அதை நம்ம தனித்தனி பீஸாக வெட்டணும். இப்போ ஊசி அந்த டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு ஊசி எடுத்து குத்தினோம்னா 4 துணிலையும் அந்த அடையாளம் விழுந்துடும். அதனால் அந்த 4 துணி ஊசி எடுத்து குத்தி 4 துணிக்கும் உள்பக்க அடையாளம் போட்டு வைக்கிறோம். இது லைனிங்குங்கிறதுனால எல்லாம் ஒன்று போல் தெரியும். ஆனால் சில துணியில் துணி வித்தியாசம் இருக்கும், நல்ல பக்கம் கெட்ட பக்கம். அதனால் அதை அப்படி பார்த்து போடணும். இதில் மிச்சம் வந்திருக்கிற இந்த துணியில் நம்ம ஊக்குப்பட்டி வீப்பட்டி வச்சு தைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தால வெட்டினதில் மிச்சம் இருந்த பீஸ் இருக்குதுல்ல, அது நம்ம அந்த பிள்ளையோட உயரம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு 14 15 இல்லை 17 போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ 1 மீட்டர் துணி எடுத்தோம்னா இதை வெட்டிட்டு அதில் மிச்சம் வர்ற துணியை 2ஆக மடித்து கூட இப்படி கட் பண்ணி தனியாக அதில் இதில் கட் பண்ணி தூரம் எடுத்துடணும். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.